சமையல்காரியின் குழந்தைக்கு நதி ஒரு கைப்பிடி உணவை எடுத்து ஊட்டினாள். இதை பார்த்த சமையல்காரி வேகமாக அறைக்குள் வந்து குழந்தையை முதுகில் தட்டி, துப்பு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று கடுமையாக நடந்து கொண்டாள். திலீப்பிற்கு கோபம் சீறி கொண்டு வந்தது. ஏன், நீங்க தானே கொண்டு வந்து கொடுத்தீங்க, அதை எடுத்து தானே குழந்தைக்கு கொடுத்தா என்று கோபமாக கேட்கிறான் திலீப். அது ஒன்றும் இல்லை சார், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கையில சாப்பாடு கொடுத்து என் குழந்தைக்கு வந்து நோய் ஒட்டிக்கிச்சுனா என்றாள் சமையல்காரி. எனக்கு வர கோபத்துக்கு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு போட்டுடுவேன், மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ என்று அழுத்தமாக சொன்னான். அவள் உடனே குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே சென்றாள். நதி மெத்தையில் படுத்து கொண்டாள். அவன் அங்கிருந்த உணவை எடுத்துக்கொண்டு போய் போட்டுவிட்டு வேறொரு உணவை கொண்டு வந்து அவளின் அருகில் உட்கார்ந்து தலையை நீவி விட்டு, நதி, அந்த அம்மா சொல்லிட்டு போனதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, எழுந்து உட்காரு, டேப்லெட் போடணும், சரியாயிடுச்சுன்னா இது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது என்று திலீப் அவளை சமாதானப்படுத்தி உணவை அவளுக்கு ஊட்டி விடுகிறான். பின் அவள் மெத்தையில் படுத்து கொண்டாள். பூட்டி கிடந்த ஜன்னலை திறந்து விடுகிறான். வெளியில் சென்று கொண்டிருந்த காற்று வழி கிடைத்தவுடன் உள்ளே புகுந்து வந்தது. அவனை தொட்டு சென்ற பின்பு அவளையும் வருடி சென்றது. ஜன்னலின் வழியே எதையோ பார்த்து கொண்டிருந்தான். நதி, நம்ம ரூமுக்கு போகலாமா என்று கேட்கிறான் திலீப். போனா நல்லாதான் இருக்கும், ஆனா என்னால படி ஏறி வர முடியாது, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீங்க போங்க என்றான் நதி. இவ்வளோ நேரம் உன்னை தனியா விட்டுட்டேன், இனிமையாவது ஒழுங்கா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்றான் திலீப். திலீப், என்ன பண்ண போறீங்க என்று கேட்கிறாள் நதி. உன்னை தூக்கிட்டு போக போறேன் என்றான் திலீப். அச்சோ வேணாம், யாராவது பார்த்துட்டு போறாங்க என்றாள் நதி. பார்த்தா என்ன, எல்லாரும் பார்க்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவளை தூக்கி கொண்டு அறையிலிருந்து வெளியே செல்கிறான். அன்று அனைவரும் ஹாலில் கலந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். வாய் வழியே நுழைந்த ஈ மீண்டும் வெளியே திரும்பி வந்தது. ஒரு நொடி கூட இமைக்காமல் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அவன் அவளை தூக்கி கொண்டு மாடிப்படியில் ஏறி செல்கிறான். திலீப், எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க என்றாள் நதி. அறைக்குள் சென்று கதவை உள்ளே பூட்டிக் கொண்டான் திலீப். இது கனவா நனவா, திலீப் இப்படி மாறிட்டான், இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன என்று அந்த நிகழ்வு மிகப்பெரிய விமர்சனமாக இருந்தது. அன்றிரவு திலீப்பிற்கு சுத்தமாக உறக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறான். நதி, தூங்கிட்டியா என்று கேட்கிறான். இல்ல திலீப், எனக்கு எப்பவும் நைட் ஃபுல்லா தூக்கமே வராது திலீப், ஆனா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி தூங்குவேன்னு எனக்கே தெரியாது, ஆனா எப்பவும் இல்லாத மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது என்றாள் நதி. நிஜமாவா என்றான் திலீப். என்றாள் நதி. நான் உன் கூட இருக்கேன்ல, அதனாலதான் அப்படி இருக்கும். நதி, என்னிடம் இவ்வளவு நாள் பேசாம இன்னைக்கு மட்டும் பேசணும்னு ஏன் தோணுச்சு என்று நதியிடம் கேட்டான் திலீப். எனக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா சீக்கிரமா செத்து போயிடுவேன் போல, அதான் எனக்குன்னு இருக்கிற உறவு இப்போதைக்கு நீங்க மட்டும்தான், செத்து போகும்போது அனாதையா இருந்தா ரொம்ப கொடுமையா இருக்கும் என்றாள் நதி. பைத்தியம் மாதிரி பேசாத நதி, நான் உங்ககிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம், இப்படி எல்லாம் யாராவது பேசுவாங்களா, எனக்கு மட்டும் நிறைய பேர் இருக்காங்களா என்ன? இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது. அவன் எழுந்து சென்று கதவை திறக்கிறான். பூஜா வந்திருந்தாள். திலீப், நதி குடிக்க பால் கொண்டு வந்திருக்கேன், அவளுக்கு வர உடம்பு சரியில்லை, இதை குடிச்சிட்டு படுக்க சொல்லு என்றாள் பூஜா. அவன் பூஜாவையும் நதியையும் பார்த்துவிட்டு, இல்ல நீ, இவ இப்பதான் சாப்பிட்டா, வேணும்னா நான் போய் எடுத்துக்கிறேன், தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்றான் திலீப். அவ வேணானதா சொல்லுவா, நம்ம தான் கொடுக்கணும், நீ தள்ளு என்று திலீப்பை தள்ளிவிட்டு அவள் உள்ளே வந்தாள். நதி, எழுந்துருமா என்று பூஜாவின் குரலை கேட்டவுடன் நதி எழுந்து உட்கார்ந்தாள். இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு என்றாள் பூஜா. இல்ல எனக்கு வேணாம் என்றாள் நதி. அன்னைக்கு டாக்டர் வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, காலையிலயும் நைட்டும் தூங்க போறதுக்கு முன்னாடி பால் குடிக்கணும்னு சொன்னாங்கல்ல என்றாள் பூஜா. ஆமா சொன்னாங்க, ஆனா எனக்கு இப்போ வேணாம், இப்பதான் சாப்பிட்டு டேப்லெட் போட்டேன் என்றாள் நதி. உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றேன் நதி, இதை குடி என்று அவள் கையில் வற்புறுத்தி கொடுத்தாள். பூஜாவிற்கு பின்புறமாக திலீப் நின்று கொண்டிருக்கிறான். வேறு வழி இல்லாமல் நதி அந்த பாலை குடிக்க போகும் சமயத்தில் குடிக்க வேண்டாம் என்று திலீப் கண்ணசைக்கிறான். என்ன நதி யோசிக்கிற, சீக்கிரம் குடிச்சிட்டு கிளாஸ் கொடு என்றாள் பூஜா. சூடா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன் என்றாள் நதி. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் குடிச்சாதான் வாந்தி வர மாதிரி இருக்கும், சூடு அவ்வளவா இல்ல, கூட ஆத்தி கொடுக்குறேன் என்றாள் பூஜா. திலீப் நதியின் கையிலிருந்து பாலை வாங்கி, அண்ணி நீங்க போங்க, நான் அவளை குடிக்க வைக்கிறேன், நான் சொன்னா அவ இந்த பாலை குடிச்சிடுவா, நீங்க கிளம்புங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன் என்றாள் பூஜா. அப்படியா, சரிப்பா, நான் கிளம்புறேன், மறக்காம குடிக்க வச்சிடு என்று சொல்லிவிட்டு பூஜா திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அறையை விட்டு வெளியே சென்றாள். அவள் வெளியே சென்ற பிறகு திலீப் சென்று கதவை தாளிட்டு வந்தான். திலீப், எதுக்காக அந்த பாலை குடிக்க வேணான்னு சொன்னீங்க, உங்க பூஜா அண்ணி கொண்டு வந்தது தானே என்றாள் நதி. எதுக்காக உங்க அண்ணி கொண்டு வந்த பாலை குடிக்க வேணான்னு சொன்னீங்க என்றாள் நதி. எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு என்றான் திலீப். அப்போ உங்க அண்ணி என்ன சாகடிக்க முயற்சி செய்யறாங்களா என்று கேட்கிறாள் நதி. இருக்கலாம், நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இருவரும் பேசிக்கொண்டே உறங்கிவிட்டனர். அந்த இரவு நகர்ந்தது. மறுநாள் காலை நதி எழுந்து பார்க்கும் பொழுது திலீப் அங்கு இல்லை. எப்பொழுதும் அவள் காலையில் எழுந்திருப்பது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆனால் இன்று நலமாக இருப்பது போல் உணர்ந்தாள். எழுந்து சென்று ஜன்னலின் திரைகளை விலக்கிவிட்டாள். யதார்த்தமாக அவளது கண்கள் நேற்று இரவு பூஜா கொண்டு வந்த கண்ணாடி கிளாஸ் கண்ணில் பட்டது. நேற்று இரவு நடந்ததெல்லாம் நினைவுக்கு வரவே அதன் அருகில் சென்று பார்த்தாள். ஆனால் அதனுள் பால் இல்லை, டம்ளர் காலியாக இருந்தது. என்ன குடிக்க வேணான்னு சொல்லிட்டு திலீப் குடிச்சிருப்பாங்களோ என்று நினைக்கிறாள். அவளின் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்த பூஜா, நதி, நேற்று நைட்டு கொண்டு வந்த பாலை குடிச்சிட்டியா என்று அவள் கையில் இருந்த டம்ளரை வாங்கினாள். டம்ளர் காலியாக இருப்பதை பார்த்தவுடன் அவள் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். நல்ல பொண்ணு, சமையல்காரி இன்னைக்கு வீட்டுக்கு வரல, நீ கீழே இறங்கி வந்து சிரமப்பட வேணாம், நானே உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றாள் பூஜா. இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை திடீர்னு ஏன் வருது? ஒருவேளை திலீப் சொன்ன மாதிரி ஏதாவது தில்லுமுழு பண்றாங்களோ? எனக்கு இப்போதான் லைட்டாக சந்தேகமாக இருக்கு. ஆனால் இவ்வளோ பாசமாக இருக்காங்க, சந்தேகப்படக்கூடாது நதி, ரொம்ப தவறான விஷயம். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, உடம்பு சரியில்லை அப்படின்னு திடீர்னு அக்கறை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாசத்தை காட்டி விஷத்தை கொடுத்தாலும் சந்தோஷமாக சாப்பிடலாமே, இந்த டைலாக் எப்படி இருக்கு என்று நினைக்கிறாள் நதி. பின்பு நதி சென்று தன்னுடைய படுக்கையை சரி செய்து கொண்டிருக்கிறாள்.
தலையணை எடுக்கும் பொழுது அதன் கீழ் ஒரு காகித துண்டு இருந்தது. அதை பிரித்து பார்த்தால் திலீப்போட கையெழுத்து மாதிரி இருக்குது. ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டானா என்று நினைத்துக்கொண்டு அந்த காகிதத்தை படிக்கிறாள். அந்த காகிதத்தில், குட் மார்னிங் நதி, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இந்த லெட்டர் எழுதியிருக்கேன். உனக்கு மார்னிங் டிஃபன் வந்தனா நீ கொண்டு வருவாங்க. நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவங்க கொண்டு வந்து கொடுக்கறத மட்டும் நீ சாப்பிடணும் என்று எழுதப்பட்டிருந்தது. இவனோட சந்தேகத்துல கொல்லி வைக்க, இவன் சொல்றத நம்ம ஏன் கேட்கணும்? அப்படி சாப்பிட்டா இவனால நம்மள என்ன பண்ண முடியும்? நமக்கு ஆர்டர் போடுறதுக்கு இவன் யாரு என்று நதி புலம்பிக் கொண்டிருக்கிறாள். நதி, உள்ள வரலாமா என்று கேட்கிறாள் வந்தனா. உள்ள வாங்க என்றாள் நதி. வந்தனா வந்திருந்தால் அவள் கையில் அவளுக்கான டிஃபன் இருந்தது. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே கிச்சன்ல போய் போட்டு சாப்பிட்டுருப்பேன்ல என்றாள் நதி. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு திலீப் சொன்னா, அதான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். உனக்கு உதவியா இருக்கும்னு தான் நினைச்சேன் என்றாள் வந்தனா. டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் போதுமா? அவ குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல என்று பூஜா கொண்டு வந்து வைத்தாள். அவர்களின் பாசத்தை பார்த்து நதிக்கு புல்லரித்தது. பூஜா வந்த பிறகு, சரி நதி, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் கீழே போறேன் என்று புறப்பட்டு சென்றாள் வந்தனா. அவள் சாப்பிட்டு முடித்துவிட்டு தண்ணீரை குடிக்கும் வரை பூஜா அங்கேயே இருந்தாள். சாப்பிட்டு முடித்தவுடன் எப்பொழுதும் போல் உடல் மிகவும் சோர்வுற்று படுத்து கொண்டாள். அவள் படுத்த பிறகு அவள் சாப்பிட்ட தட்டு மற்றும் தண்ணீர் குவளை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் பூஜா கீழே இறங்கி வருவதற்கும் திலீப் உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது. திலீப்பை பார்த்து கொண்டே அவள் கிச்சனுக்குள் நுழைந்தாள். திலீப் பூஜாவை பார்த்தபடியே மாடிப்படி ஏறி நதி இருக்கும் அறைக்கு வருகிறான். திலீப் உள்ளே வரும்பொழுது நதி படுத்து கொண்டிருந்தாள். நதி, என்னாச்சு என்று அவளது நெற்றியை தொட்டு பார்த்தான். மீண்டும் காய்ச்சலின் வேகம் கூடியது. திலீப், காய்ச்சல் மருந்து கொண்டு வரியா என்று கேட்கிறாள் நதி. உனக்கு சாப்பாடு யார் கொண்டு வந்தா என்றான் திலீப். என்னால இதெல்லாம் இப்ப பேச முடியாது என்றான் நதி. இல்ல நதி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு யார் சாப்பாடு கொண்டு வந்தா என்று கேட்கிறான் திலீப். வந்தனா தான் கொண்டு வந்தாங்க என்றான் நதி. போய் சொல்லாத என்றான் திலீப். நம்பிக்கை இல்லைனா வந்தனா கிட்ட போய் கேளுங்க என்றான் நதி. அவளுக்கு காய்ச்சல் மருந்து எடுத்து கொடுத்து விட்டு அவன் வந்தனாவிடம் விசாரிக்க செல்கிறான். வந்தனா நடந்த எல்லாவற்றையும் அவனுக்கு சொன்னாள். அங்கு வருணும் இருந்தான். என்னடா ஆச்சு? ஏதோ பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கும் நதிக்கும் ஏதாவது பிரச்சனையா என்றான் வருண். எனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் திலீப். நீ பேசுறத பார்த்தா ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் தோணுது, சொல்லு என்றான் வருண். அவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை பற்றி வருணுடன் பகிர்ந்து கொள்கிறான். இதையெல்லாம் கேட்ட பின்பு வருண் யோசிக்கின்றான். சரி, நீ உடனே புறப்படு என்று திலீப்பை பார்த்து சொன்னான். எங்க என்றான் திலீப். போற வழியில சொல்றேன், நீ சீக்கிரம் கிளம்பு என்று அவனை அழைத்து கொண்டு செல்கிறான் வருண். வருண் மற்றும் திலீப் இருவரும் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது திலீப்பின் கைபேசிக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஹலோ, யார் பேசுறது என்றான் திலீப். திலீப், நான் தான் டாக்டர் மதன் பேசுறேன் என்றார் டாக்டர். சொல்லுங்க டாக்டர் என்றான் திலீப். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் வந்து போக முடியுமா என்று கேட்கிறார் டாக்டர். ஓகே டாக்டர், நான் வரேன் என்று அழைப்பை துண்டித்தான் திலீப். போன்ல யார் திலீப் என்றான் வருண். டாக்டர் மதன் தான் பேசினாங்க, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து போக சொல்றாங்க என்றான் திலீப். அப்படியா, சரி திலீப், நீ ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வா என்றான் வருண். நீங்க எங்கே போகணும்னு சொன்னீங்களேனா என்றான் திலீப். நான் அதை பார்த்துக்கிறேன் திலீப், நீ கிளம்பு, டாக்டரை பார்த்துட்டு வந்து அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லு என்றான் வருண். சரிங்க அண்ணா, நான் கிளம்புறேன். திலீப் அங்கிருந்து புறப்பட்டு மருத்துவமனைக்கு வருகிறான். டாக்டர் மதன் இப்போ எங்க இருக்காங்க என்று கேட்கிறான் திலீப். டாக்டர் மதன் இப்பதான் வெளியே போனாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவரை பார்த்துருக்கலாம் என்று அங்கு வேலை பார்க்கும் நர்ஸ் ஒருவர் கூறினார். டாக்டர் மதன் சார் தான் வர சொன்னாங்க என்றான் திலீப். அப்படியா, நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க என்றாள் அந்த நர்ஸ். சரிங்க, தேங்க்யூ என்றான் திலீப். அவன் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்து மதனின் கைபேசிக்கு அழைப்பு விடுக்கிறான். ஹலோ டாக்டர், நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். விசாரிச்சப்போ நீங்க இப்பதான் வெளியே போனதா சொன்னாங்க என்றான் திலீப். திலீப், நீங்க ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கிற பார்க்குக்கு வந்துடுங்க என்றார் மருத்துவர். சரிங்க டாக்டர். திலீப் அங்கிருந்து புறப்பட்டு மருத்துவமனைக்கு பின்புறமாக உள்ள பூங்காவிற்கு செல்கிறான். டாக்டர் மதன் யாருடனோ கைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார். திலீப்பை பார்த்தவுடன் கை காட்டி கொஞ்ச நேரம் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். திலீப் அவர் போன் பேசி முடிக்கும் வரை காத்திருக்கிறான். டாக்டர் யாரிடமோ பேசி முடித்துவிட்டு அழைப்பை துண்டித்து கைபேசியை சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டு திலீப்பின் அருகில் வருகிறார். சாரி திலீப், ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சுட்டனா என்று கேட்கிறார் டாக்டர். அப்படியெல்லாம் இல்லை டாக்டர், என்ன வர சொன்னீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்கிறான் திலீப். ஆமா திலீப், ரொம்ப முக்கியமான விஷயம்தான், நதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பத்தி தான் என்றார் டாக்டர். சொல்லுங்க டாக்டர், எனக்கு நதி சரியான போதும், எனக்கு அதே சிந்தனையா தான் இருக்கு என்றான் திலீப். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிங்கப்பூர்ல டாக்டரா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம நதியை பத்தி சொன்னேன், அங்க கூட்டிட்டு வர சொல்றாரு, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு வர சொன்னேன் என்றார் டாக்டர். டாக்டர், அங்க கூட்டிட்டு போனா நதி சரியாயிடுவாளா என்று கேட்கிறான் திலீப். நான் அதை பத்தி கிளியரா கேட்டுட்டேன் திலீப், 99% சரி பண்ணிடலாம்னு நம்பிக்கையா சொல்றாங்க, அதனாலதான் உன்னை வர சொன்னேன். இங்கேயே நம்ம வச்சுட்டு உடல்நலம் இன்னும் மோசமா போனா கடைசி நேரத்துல அங்க கொண்டு போனா கூட சரி பண்ண முடியாது, கொஞ்சம் பண செலவாகும், நீ என்ன சொல்ற என்று கேட்கிறார் மருத்துவர். பணம்லாம் பிரச்சனை இல்லை டாக்டர், எனக்கு நதி சரியாகணும் அவ்வளவுதான் என்றான் திலீப். தோராயமா இவ்வளவு பணம் செலவாகணும்னு நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன், அதை விட அதிகமாக கூட வாய்ப்பு இருக்கு. நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போறோமோ அவ்வளவு நல்லது என்று சொல்லி ஒரு காகித துண்டை அவனிடம் கொடுக்கிறான். போக்குவரத்து செலவு, மருத்துவ செலவு என்று அதில் போட்டிருந்த ரூபாய் 68 லட்சமாக இருந்தது. இதை பார்த்தவுடன் திலீப் எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறான். என்ன யோசிக்கிறீங்க திலீப்? நீங்க சொன்னாதான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்க முடியும். இவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ண முடியாதுனாலும் சொல்லுங்க, நம்ம வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நதியை சரி பண்ண முயற்சி செய்யறேன் என்றார் டாக்டர். இல்ல டாக்டர், 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன், நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டுடுங்க என்று நம்பிக்கையாக சொல்லிவிட்டு திலீப் அங்கிருந்து புறப்பட்டுட்டான். அவன் தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கைபேசிக்கு வருணின் அழைப்பு வருகிறது. ஹலோ திலீப், நீ எங்க இருக்கிற என்று கேட்கிறான் வருண். அண்ணா, டாக்டர் கிட்ட பேசிட்டு இப்பதான் வெளியே வரேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்றான் திலீப்.
நீ கொஞ்சம் சீக்கிரமா வரியா என்றான் வருண். என்ன விஷயம்னா என்றான் திலீப். அதை போன்ல சொல்ல முடியாது, நீ சீக்கிரமா என்றான் வருண். திலீப் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறான். அவனது சிந்தனை முழுவதும் இவ்வளவு பணத்தை எப்படி திரட்டுவது என்று இருந்தது. ஒரு கார் வந்து அவனது வாகனத்தை வழிமறைக்கிறது. காரில் இருந்து இறங்கி வந்த சந்தியா, என்ன திலீப் அப்படி பாக்குற, இவ இன்னும் உயிரோட தான் இருக்காளான்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்று கேட்கிறாள் சந்தியா. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, வழிய விடு என்றான் திலீப். என்னோட வாழ்க்கை வீணானதுக்கு நீ மட்டும்தான் காரணம் திலீப். ஆனா உனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. என்னை பத்தி ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருப்பியா? வீடு, ஹோட்டல் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் என்றாள் சந்தியா. சந்தியா, உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். யோசிக்காம பேசிட்டு இருக்க. உனக்கு இப்ப என்ன வேணும் என்று கேட்கிறான் திலீப். இப்பதான் சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்க. சிதைந்து போன என் வாழ்க்கைய நீ தான் சரி பண்ணணும் என்றாள் சந்தியா. நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கிற என்றான் திலீப். வேற என்ன கேட்க போறேன்? நதி இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவா. அவள் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக அவள் கன்னத்தில் அறைந்தான் திலீப். நீ உயிரோட இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நீ செத்து போனாலும் எனக்கு கவலை இல்ல. இன்னொரு முறை உன் முகத்தை நான் பார்க்க கூடாது. நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்க. உன்னோட வாழ்க்கையை சரி பண்ண எனக்கு எந்த அவசியமும் இல்ல என்றான் திலீப். வருணிடமிருந்து தொடர்ந்த அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. அடி வாங்கிய சந்தியா அவனை பார்த்து முறைத்தபடி அமைதியாக நின்று கொண்டிருக்கிறாள். அவள் வந்த காரை அவனை இயக்கி பின்புறமாக உள்ள பாறையின் மீது வேண்டுமென்றே இடித்து காரை ஓரம் கட்டிவிட்டு அவன் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றான். திலீப் வீட்டிற்குள் நுழைந்து வருணண்ணாவின் அறைக்கு செல்கிறான். அண்ணி, வருணண்ணா எங்க என்று கேட்கிறான் திலீப். திலீப், போகும்போது 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க, இப்ப வந்து வருணண்ணா எங்கன்னு என்கிட்ட கேட்கிற என்றாள் வந்தனா. இல்ல அண்ணி, நான் டாக்டர் ஃபோன் பண்ணாங்கன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் என்றான் திலீப். சரி, நான் ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு விசாரிக்கிறேன். காலையில இருந்து பூஜா தான் நதி பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாங்க. அவங்க இருக்கிறதுனால நான் போகல. நீ போய் நைல் நதியை பாத்துட்டு வா என்றாள் வந்தனா. சரிங்க அண்ணி என்றான் திலீப். நதிக்கு உடல்நிலை சரியில்லை என்று நதியின் தோழன் கிஷோர் மற்றும் தர்ஷன் இருவருக்கும் தகவல் தெரிகிறது. அவர்கள் இருவரும் நதியை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். திலீப் நைல் நதியை பார்க்க மாடிக்கு ஓடி சென்றான். அவனை பார்த்தவுடன் பூஜா எழுந்து வெளியே செல்கிறாள். நதி மெத்தையில் படுத்திருக்கிறாள். அவன் நதியின் அருகில் சென்று நதி என்று அவளை பெயர் சொல்லி அழைத்தான். என்றாள் நைல் நதி. இப்போ எப்படி இருக்கு என்று கேட்கிறான் திலீப். கண்களை திறக்காமல் நதி ஏதோ பேசுகிறாள். என்ன பேசுகிறாள் என்பதை திலீப்பால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சத்தமாக பேசுவதற்கு கூட அவளால் முடியாமல் போனது. அவள் அருகே நெருங்கி சென்று காது கொடுத்து நிதானமாய் கேட்கிறான். திலீப், பூஜாவை சந்தேகப்படாத. அவங்க என்கிட்ட சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன். எனக்காக அவங்கள கஷ்டப்படுத்தாது. எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதெல்லாம் பண்ண வேணாம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்னு தான் என்னை வீட்டுக்கு அனுப்புனாரு. நீ எதுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிற என்றாள் நைல் நதி. நதி, நான் பூஜா அண்ணியை சந்தேகப்படல. உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு எதுவும் ஆக நான் விடமாட்டேன். நீ தைரியமா இருந்தா போதும், நான் பாத்துக்கிறேன் என்றான் திலீப். அதற்கு பிறகு நதியால் பேச முடியவில்லை. அவள் அமைதியாகவே படுத்திருந்தாள். திலீப் மிகவும் மன அழுத்தம் கொண்டவனாய் கீழே இறங்கி வந்தான். பூஜாவின் கணவன், திலீப் ஏன் ஒரு மாதிரி இருக்க என்றான். அந்த நேரத்தில் வருணும் உள்ளே வந்தான். அண்ணா, சிங்கப்பூர்ல ஒரு டாக்டர் இருக்காங்களாம். அங்க கூட்டிட்டு போனா நதி சரியாயிடுவான்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா அதுக்கு 68 லட்சம் பணம் செலவாகுமா என்றான் திலீப். பணம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை திலீப். சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு ஏன் கவலையா இருக்கிற? நமக்கு நதி குணமான போதும் என்றான் வருண். அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? பணத்தை எல்லாம் அவளுக்கே செலவு பண்ணிட்டா நடுரோட்ல தான் நிக்கணும் என்றாள் பூஜா. நதி நம்ம வீட்டு பொண்ணு, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? திலீப், என்னால் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணம் கொடுக்குறேன் என்றான் வருண். திலீப், எங்களால 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்க 2 பேர் நல்லதுக்கு தான் சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. இங்கேயும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம். அவ நம்ம வீட்டு பொண்ணுன்னு அவ வந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை. முடிஞ்சா பாக்கலாம், இல்லன்னா அவ விதி அவ்வளவுதான். அவ்வளவு பணம் செலவு பண்ணி அவ செத்து போயிட்டா பணம் வேஸ்ட் தானே என்றாள் பூஜா. நீங்க இவ்வளவு கேவலமான கேரக்டரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான் வருண். ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? இப்ப கூட அவ உங்களை பத்தி நல்ல விதமா பேசுறா. ஆனா நீங்க அவ மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீங்க என்றான் திலீப். இங்க பார் வருண், வார்த்தையை அளந்து பேசு என்றாள் பூஜா. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பொறுமையா பேசினதே அதிகம். நீ பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த பாருங்க. என் புத்தியை தான் செருப்பால் அடிக்கணும். எனக்கு வர கோபத்துக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் என்றான் வருண். பூஜாவின் கணவன், வருண் நீ என்ன பேசுற என்று சீறிக்கொண்டு கோபமாக பேசினான். உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் நான் தானே வளர்த்தேன். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். எல்லாம் என் தலையெழுத்து என்று கண் கலங்கினாள் பூஜா. நீ என்னதான் நடிச்சாலும் நீ நல்லவன் ஆகிடாது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கம்பி என்பதற்கு தயாராயிரு. அங்க போனா கூட நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் என்றான் வருண். இங்க பார் வருண், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசின அவ்வளவுதான் உனக்கு என்றான் பிரவீன். அண்ணா, உங்க வைஃப் பண்ண விஷயத்த சொன்னா நீங்களே அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவீங்க என்றான் வருண். வருண், நீங்க எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க இப்படி எல்லாம் நடந்து நான் பார்த்ததே கிடையாது என்றாள் வந்தனா. அப்படி என்னடா அவ பண்ணா சொல்லு என்றான் பூஜாவின் கணவன். ரீலாவோட முகத்துல ஏற்பட்டிருக்க தழும்புகளை சரி பண்றதுக்காக ஏதோ ஒரு மருத்துவரை பார்க்க போயிருக்காங்க. அவர் அதை 1 மாசம் சாப்பிட்டா தழும்பு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி ஒரு மருந்தை கொடுத்திருக்காரு. அதை வாங்கிட்டு வந்து மறுநாளே அவர் போலி மருத்துவர்னு அந்த மருத்துவரை கைது செஞ்சிருக்காங்க. இதை டிவில பார்த்துட்டு அவர் கொடுத்த மருந்த ரீலாவுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு இவளுக்கு சந்தேகம் வந்திருக்கு. நம்ம நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படி இருந்தா என்ன? அந்த மருந்த நதிக்கு 1 மாசம் கொடுக்கலாம், அவ கலர் மாறுச்சுன்னா ரீலாவுக்கு கொடுக்கலான்னு 25 நாள் நதிக்கு கொடுத்திருக்காங்க. ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துற சோதனை விலங்கு நம்ம நதி. இன்னும் 5 நாள் அந்த மருந்து கொடுத்துட்டா ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும்னு தான் இவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க நம்ம பூஜா என்றான் வருண். சி, உன்னை போய் நல்லவன் நினைச்சு இவ்வளவு நாள் நம்பியிருக்க பாரு. உன்னை போய் என்னோட அம்மாவுக்கு சமமா நினைச்சேன். நீ யாருன்னு இன்னைக்கு எனக்கு தெளிவா சொல்லியிருக்க. நீ யாருன்னு நதி எனக்கு சொல்லிக் கொடுத்து புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு பைத்தியமா இருக்கேன் என்றான் திலீப்.
பூஜா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்றான் பூஜாவின் கணவன். அவங்க என்னமோ வளரிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. என் மேல பழிய போடணும்னு வேணும்னே செய்றாங்க. வருணுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, அதனாலதான் என் மேல இப்படி பழி சுமத்துறான் என்றாள் பூஜா. உங்க மேல பழிய போடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, ஆதாரத்தோட தான் நானும் பேசிட்டு இருக்கேன் என்றான் வருண். என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட என்று கேட்டாள் பூஜா. அது உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் என்றான் வருண். அண்ணா, இவளை இப்படியே விடக்கூடாது அண்ணா, இப்படியே விட்டுட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தின்னுடுவா என்றான் திலீப். திலீப், அதை நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல இந்த வீட்டுல இருந்து நதியை வெளியே கூட்டிட்டு போ. நதி வீட்டுக்குள்ளே இருந்தா இவ என்ன வேணாலும் பண்ணலாம். வந்தனா நீ திலீப்போட போ என்றான் வருண். சரிங்க அண்ணா. திலீப் உடனே மாடிப்படிக்கு ஏறி போகிறான். இவங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, எங்கேயாவது போய் செத்துப்போ, நம்ம பசங்களை எனக்கு பாத்துக்க தெரியும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் பூஜாவின் கணவன். திலீப் சென்று நதியின் அருகில் அமர்ந்து, இன்னைக்குதான் நான் மனுஷனா வந்திருக்கேன். நதி, என்னை விட்டு போயிடாத, உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா இருக்கு. அங்கே வந்த வந்தனா அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாம வருண் எதுக்கு நதியை வெளியே கூட்டிட்டு போக சொல்றான் என்று கூறினாள். டாக்டர் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு, அங்கிருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போக கரெக்டா இருக்கும் என்றான் திலீப். அப்படியா, சரி ஓகே திலீப், நான் அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறேன் என்றாள் வந்தனா. பின்பு அவளை தூக்கி கொண்டு கீழே இறங்கி செல்கிறான். அவளை அழைத்து கொண்டு செல்வதை பார்த்த பூஜா திலீப்பிடம் ஓடி வந்து, திலீப், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா, இன்னும் 5 நாள் மட்டும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்றாள் பூஜா. உனக்கு அசிங்கமா இல்ல? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் கூட இப்படி வந்து கேட்கிற? 5 நாளுக்கு அப்புறம் அவளை கல்லறைக்கு கூட்டிட்டு போக சொல்றியா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிற என்றான் திலீப். நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை இங்கிருந்து வெளியே போக விட மாட்டேன் என்று அவன் காலை பிடித்து கொண்டாள். வருண் சித்தப்பா சொல்லும் போது கூட என்னோட அம்மா அப்படி இல்லைன்னு மனசுக்குள்ள கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்துச்சுமா. ஆனா நீங்க இப்ப நடந்துக்கிறத பார்த்தா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல. உங்களை என்னோட அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு என்றாள் ரீலா. திலீப்பின் காலை இருக்க பிடித்து கொண்டிருக்கும் பூஜாவின் கைகளை விலக்கிவிட முயற்சி செய்கிறாள் ரீலா. ப்ளீஸ்மா விடுங்க, இதுக்கப்புறமாவது அவங்க நிம்மதியா வாழட்டும். நம்மளால எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க, அவங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவம் நம்ம குடும்பத்தை சும்மா விடாது என்று சொல்லிக் கொண்டே பூஜாவின் கைவிரல்களை நீக்கிவிட முயற்சி செய்கிறாள். ரீலா, உன்னோட நல்லதுக்காக தான் அம்மா இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கேன் என்றாள் பூஜா. அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. பூஜாவின் கணவன் அவளை இழுத்து கொண்டு வந்து அறைக்குள் தள்ளிவிட்டு கதவை பூட்டுகிறான். காவல்துறை வந்து அவள் பயன்படுத்திய மருந்து பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். பின்பு அவளையும் கைது செய்து அழைத்து சென்றனர். வருண், பூஜாவை தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல, நதியை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கலாமா? டாக்டர் வீட்டுல இருந்தா ஏதாவதுனா பாத்துக்கலாம்ல? ஆமா அண்ணா, எனக்கு நதியை அங்க கூட்டிட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல, டாக்டரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம் என்றான் திலீப். சரி திலீப், அப்படியே பண்ணு என்றான் வருண். வீட்டில் உள்ள அனைவரும் நதியின் அருகில் சென்று நன்றாக பார்த்து கொண்டனர். மருத்துவ செலவாகும் பணத்தை ரெடி செய்து கொண்டிருக்கின்றனர். அனைவரும் தங்களால் முடிந்த அளவு பணத்தை கொண்டு வந்து திலீப்பிடம் கொடுத்தனர். கிஷோரின் மனைவி அவளுடைய நகையெல்லாம் விற்று பணத்தை கொடுத்தாள். தர்ஷன் அவனால் முடிந்த அளவுக்கு உதவி செய்தான். எனினும் 50% பணம் மட்டுமே தற்போது வரை உள்ளது. சிங்கப்பூரில் நதிக்கு மருத்துவம் செய்வதற்கு தேவையான பணத்தில் 50% மட்டும் தற்போது வரை உள்ளது. மீதமுள்ள 50% பணத்தை எப்படி புரட்டுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் திலீப். அண்ணா, இன்னும் 35 லட்சம் வேணும், என்னோட பிரான்ச்சை யாருக்காவது சேல் பண்ணிட்டுமா என்றான் திலீப். திலீப், நீ சொல்ற மாதிரி நமக்கு வர வழி இல்லதான், ஆனா அப்பாவோட பிரான்ச் மட்டும் விற்க வேணாம், உன்னோட பிரான்ச்சை விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் என்றான் வருண். ஓகே அண்ணா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள பணம் ரெடி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையிலேயே போகலான்னு டாக்டர் சொன்னாரு என்றான் திலீப். திடீரென்று நதி இருக்கும் அறையிலிருந்து அலறல் சத்தம் கேட்கிறது. வருண் மற்றும் திலீப் இருவருக்கும் தூக்கி வாரி போடுகிறது. பூமியில் புவியீர்ப்பு சக்தி காணாமல் போனது போன்று அவன் வைக்கும் ஒவ்வொரு அடியும் தடுமாறுகிறது. அது வந்தனாவின் அழுகுரல் சத்தம்தான். வந்தனாவின் அருகில் நின்று கொண்டு அவளது குழந்தையும் அழுது கொண்டிருக்கிறது. வீட்டில் ஆங்காங்கே வேலை செய்து கொண்டிருந்த அனைவருமே அங்கு திரண்டு விட்டனர். நதியின் உடலை விட்டு பிரிய நினைக்கும் உயிரை இழுத்து பிடித்து வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் டாக்டர் மதன். பின்பு ஆம்புலன்ஸ் வர வைக்கப்பட்டு மருத்துவமனை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு நதியை அழைத்து செல்கின்றனர். சிலர் நதி உயிர் பிழைப்பதில் நம்பிக்கை இழந்து போனார்கள். கொலை செய்ய முயற்சி செய்ததற்காக உள்ளே இருக்கும் பூஜாவிற்கு இனி ஆயுள் தண்டனை தான் என்று சிலரது மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. திலீப் மிகவும் சோர்வடைந்து போனான். அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, நதி என்னை விட்டுட்டு போயிடுவாளா? நதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நான் அவளை ஒழுங்கா பாத்துக்கல, ஒழுங்கா நான் அவளை கவனிச்சுக்கிட்டு இருந்தா நதிக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்றான் திலீப். திலீப், நீ ஏன் நம்பிக்கை இழந்துட்டா எப்படி? நதிக்கு எதுவும் ஆகாது, அவ்வளவு சீக்கிரம் அவன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டா, நீ வேணும்னா பாரு, டாக்டர் வந்து நதி நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க என்றான் வருண். சோர்வான முகங்கள் திடீரென்று பரபரப்பானது. சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் அறையிலிருந்து டாக்டர் வெளியே வருகிறார். டாக்டர், நதி இப்ப எப்படி இருக்கிறா? அவன் நல்லா இருக்காளா? அவளுக்கு எதுவும் ஆகலல்ல என்று மாற்றி மாற்றி அனைவரும் டாக்டரிடம் கேள்வி கேட்கின்றனர். அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்ற எதிர்பார்ப்பு அனைவரது முகத்திலும் தெரிகிறது. டாக்டர் திலீப்பை பார்த்து, நதி ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறா, கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு தோணுது என்றார் டாக்டர் மதன். திலீப், நீ நதியை கூட்டிட்டு போ, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், அது வரைக்கும் இருக்கிற பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பாரு
என்றான் வருண். அதன்படி டாக்டர், திலீப் மற்றும் நதி என்று மூவரும் சிங்கப்பூருக்கு செல்கின்றனர். அங்கு நதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக எல்லாம் தயார் செய்யப்படுகிறது. அதுவரை நதியின் உயிர் பிரியாமல் இருக்குமா? திலீப்பின் கம்பெனியை வாங்குவதற்கு மற்ற கம்பெனியின் ஓனர்கள் வரிசை கட்டி நின்றனர். மருத்துவ செலவு சொல்லப்பட்ட பணத்தை விட அதிகமாக செலவானால் என்ன செய்வது என்று தேவைப்படும் பணத்தை விட அதிகமாக விற்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் வருண். திலீப் போன் பண்ணி பணம் தேவைப்படுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே பணத்தை அனுப்பி வைக்கணும் என்று நினைக்கிறான் வருண். வருண் யாருக்கு விற்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அங்கு கூடியிருக்கும் ஓனர்கள் மத்தியில் பேசுவதற்கு வருகிறான். அந்த சமயம் அனைவரும் கூடியிருக்கும் அந்த இடத்திற்கு சந்தியா வருகிறாள். சந்தியா வந்தவுடன் அங்கிருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டனர். இந்த பொண்ணு எதுக்கு இங்க வருது? யாருக்கு தெரியும்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு இந்த விஷயத்துல குறுக்கிட்டா நம்ம இங்கிருந்து கிளம்பிடணும். அதுதான் நமக்கு நல்லது என்று சந்தியாவை பற்றி தெரிந்தவர்கள் முடிவெடுத்தனர். என் குடும்பத்துல இருக்கிற முக்கியமான ஒரு நபருக்கு உடல்நல சரியில்லை. அந்த காரணத்துக்காக தான் இந்த கம்பெனியை விற்கிறதுக்கு நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். இந்த கம்பெனியை என்று வருண் பேசி முடிப்பதற்குள் அங்கிருந்த ஒருவர், அதெல்லாம் இருக்கட்டும் வருண் சார், முதல்ல இந்த பொண்ணு எதுக்காக இங்க வந்திருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாங்குறதா வேணாமான்னு நாங்க முடிவெடுக்கிறோம் என்று கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொன்னார். நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்களோ அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன் என்று கூட்டத்தை பார்த்து சத்தமாக சொன்னாள் சந்தியா. சந்தியா அப்படி சொன்னதும் அங்க சலசலப்பு அதிகமானது. யாருக்கு கம்பெனியை கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். கடைசி நேரத்துல வந்து கேட்டா ஒன்னும் செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்திருக்கிறது வேஸ்ட்னு நினைக்கிறேன் என்றான் வருண். நான் இருக்கிறப்போ யார் இந்த கம்பெனியை வாங்க முடியும்? அப்படியே வாங்கினாலும் நான் சும்மா விட்டுருவேனா? அந்த தைரியசாலியார்னு சொல்லுங்க மிஸ்டர் வருண் என்று கேட்கிறாள் சந்தியா. அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு. அவளுக்கு ஒன்று வேணும்னா கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். காசு கொடுத்து எதுக்கு ரொம்ப விலைக்கு வாங்கணும்? நான் கிளம்புறேன் என்று கூட்டம் கொஞ்சம் கலைந்தது. சந்தியா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத என்றான் வருண். நான் பிரச்சனை பண்ண வரல வருண், திலீப்போட கம்பெனியை வாங்குறதுக்காக வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் எனக்கும் புகுந்த வீடு இதுதானே. வேற யாருக்காவது பேசுறதுக்கு நான் எப்படி விடுவேன் என்றாள் சந்தியா. திலீப் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு கொடுத்துருக்க மாட்டான். நீங்க இருந்து கிளம்பு சந்தியா, நான் உனக்கு கொடுக்குற ஐடியால இல்ல என்றான் வருண். சரிங்க வருண் சார், நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். யார் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் என்றாள் சந்தியா. நதியுடைய மருத்துவ செலவுக்காக திலீப்பின் கம்பெனியை விற்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் வருண். ஆனால் அதற்கு இடையூறாக சந்தியா வந்து நின்று கொண்டிருக்கிறார். கம்பெனியை வாங்குவதற்கு தற்போது 5 நபர்கள் மட்டுமே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். சார், கம்பெனியோட ரேட்டிங் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. நல்ல ஸ்டேஜ்ல தான் எப்பவும் இருந்துட்டு இருக்கு. நாங்க 40 லட்சத்துக்கு தான் விற்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கோம் என்றான் வருண். மிஸ்டர் வருண், நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலத்துல தான் இந்த கம்பெனி டாப்ல இருந்தது. இப்போ இல்ல. எங்களால அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. 25 லட்சம் அவ்வளவுதான், ஓவர் என்றார் அங்க உள்ள ஒரு நபர். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கிற கம்பெனியை ஈஸியா டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம். நான் 30 லட்சம் கொடுக்குறேன் என்றார் மற்றொருவர். இவர்கள் பேசுவதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தால் சந்தியா. நான் 50 லட்சம் கொடுக்குறேன் என்றாள் சந்தியா. சந்தியா, நான் எல்லா நேரமும் பொறுமையா இருக்க மாட்டேன். உன்கிட்ட ஃபர்ஸ்ட் 50 ரூபாய் இருக்குமா? நாங்களே ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறோம் என்று அவள் மீது கோபமாக பேசினான் வருண். அங்கிருந்தவர்கள் சந்தியாவை பார்த்து கொண்டிருந்தனர். என்னை பத்தி உனக்கு தெரியாது வருண், இவ்வளவு பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா என்று கேட்கிறாள் சந்தியா. பின்பு அவள் எழுந்து சென்று அந்த 5 பேருக்கு முன்பாக உள்ள ஒரு கணினியை அவர்களுக்கு முன்பாக திருப்பி ஏதோ செய்து கொண்டிருந்தாள். 30 லட்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னவரிடம், இந்த கம்பெனி ஓனரோட மனைவிக்கு உடல்நல சரியில்லை, அதனால தான் இதை விற்க சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நீங்க 35 லட்சம் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் என்றான் வருண். சரிங்க வருண் சார், எனக்கு இந்த டீல் ஓகே என்றார் ஒரு நபர். சந்தியா நகர்ந்த பிறகு அனைவருடைய பார்வையும் அவள் பயன்படுத்திய கணினியின் மீது திரும்பியது. முன்பு ஒரு நாள் நடந்த திலீப் சந்தியா முத்த காட்சி அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. வருணுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. மிஸ்டர் வருண், இது கம்பெனியா இல்ல வேற ஏதாவது இடமா என்று கேட்கின்றனர் அங்குள்ள நபர்கள். சார், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் சொன்னார்ல ஓனரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு. நான் இந்த கம்பெனியோட ஓனர் திலீப்பின் மனைவி தான். அது நாங்க 2 பேரும் தான். அவரோட ஒய்ஃப் நான் தான். இங்க நல்லா தானே இருக்கேன். அவர் ஏதோ போய் சொல்லி இந்த கம்பெனி உங்ககிட்ட தள்ளுறதுக்கு முயற்சி செய்யறாரு. இது உங்களுக்கு புரியல. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டு காட்டினேன் என்றாள் சந்தியா. அவளுக்கும் திலீப்புக்கும் நடக்கிற இந்த திருமணம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் நதின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணுக்கு தான் இப்போ உடம்பு சரியில்லை. இவன் முடிஞ்சு போனதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஏதோ பேசி உளறிட்டு இருக்கா. அவ சொல்றதை நம்பாதீங்க என்றான் வருண். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்கு முக்கியம் இல்ல. இது வெளியே லீக் ஆச்சுன்னா இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு நாம போட்டுக்க வேண்டியதான் என்றார். சார், அப்படிலாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் என்றான் வருண். வாங்க ஒப்புக்கொண்டவரிடம் மற்றவர்கள், இது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. இந்த கம்பெனி 4 பேருக்கு பங்கு இருந்து நீ ஒரு ஆள் கிட்ட வாங்கிட்டு அப்போ 3 பேர் உன்கிட்ட வந்து சண்டை போட்டா ஒரே ரோதனையா இருக்கும். எனக்கு என்னமோ இந்த ஓனருக்கு பொண்டாட்டியே 2-3 இருக்கும் போல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்க கிளம்புறோம். வாங்க வந்தவரும் யோசித்து விட்டு புறப்பட்டனர். கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற வருண், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நதிக்கு உடம்பு சரியில்லை. வாங்க வந்தவங்களையும் என்னமோ பண்ணி அனுப்பிட்டேன். இப்ப நான் யாருக்கு இந்த கம்பெனியை விற்க முடியும்? அவளை அடிக்கும் அளவிற்கு அவனுக்கு முட்டிக்கொண்டு வந்தது கோபம். காத்து கொண்டிருந்த வந்தனா வந்தவர்கள் எல்லாம் செல்வதை பார்த்து அவள் வருணை பார்க்க மேலே ஏறி வந்தாள். அவ சரியாகி மீண்டு வந்துட்டா திலீப் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பான்? அவ அங்கேயே செத்து போகணும். அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள் சந்தியா. அவனுக்கு வந்த கோபத்திற்கு அங்கிருந்த பிளாஸ்டிக் நாற்காலியை எடுத்துக்கொண்டு அவளை தாக்கினான். வருண், என்ன பண்றீங்க? வந்தனாவால் அவனை தடுக்க முடியவில்லை. இவ உயிரோட இருக்கிறதே தப்பு என்றான் வருண். அவன் தாக்கியதில் அந்த பிளாஸ்டிக் நாற்காலியின் 2 கால்கள் உடைந்தது. வருண், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போகுது என்றாள் வந்தனா.
வருணின் கோபம் குறையவே இல்லை. அவளுக்கு ஆங்காங்கே காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அவன் மீண்டும் இன்னொரு நாற்காலியை எடுத்துக்கொண்டு வர அதை பார்த்த சந்தியா, என்னோட கார்ல 20 லட்சம் இருக்கு, எடுத்துக்கோ, மிச்ச பணத்தை நாளைக்கு வீட்டுல வந்து வாங்கிக்கோ என்று சத்தமாக கத்தினாள். திலீப் வந்த பிறகு அவன் வந்து உனக்கு பதிலடி கொடுத்தாதான் சரியா இருக்கும். இன்னொரு முறை திலீப்போட வாழ்க்கையில வந்த நானே உனக்கு கொண்டு குழி தோண்டி புதைச்சிடுவேன். கோபத்தில் மூச்சிறைக்க பேசினான் வருண். பின்பு வருண் மற்றும் வந்தனா இருவரும் பணத்தை எடுத்துக்கொண்டு கம்பெனிக்கான டாக்குமெண்ட் அனைத்தையும் அவள் முகத்தில் விசிறி எறிந்து விட்டு வந்தான் வருண். வருண், உங்களை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. 2 நாளா நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. அந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு ஆக்ரோஷமா நடந்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே கிடையாது என்றாள் வந்தனா. நானா எதையும் பண்ணல. என் கோபத்தை தூண்டுற மாதிரி எல்லாரும் நடந்துக்கிறாங்க. அந்த பொண்ணை பண்ணதெல்லாம் நீ பாத்திருந்த, நீயே அதை தான் பண்ணிருப்ப என்றான் வருண். சரி, அதை விடுங்க. திலீப் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா என்று கேட்கிறாள் வந்தனா. இது வரைக்கும் எந்த தகவலும் வரல வந்தனா. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான் வருண். இருவரும் வங்கிக்கு சென்று அந்த பணத்தை டிரான்ஸ்பர் செய்துவிட்டு பின்னர் வீடு திரும்பினர். வீட்டில் உள்ள அனைவரும் நதிக்கு தெரிந்தவர்கள் அவர்களிடம் இருந்து ஏதாவது தகவல் வருமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். நீ என்னமோ யோசனையில இருக்கிற. என்ன விஷயம் வந்தனா? நதியை பத்தி யோசிக்கிறியா என்றான் வருண். அவளுக்கு எதுவும் ஆகாது, எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு என்றாள் வந்தனா. அப்ப வேற என்ன யோசிச்சுட்டு இருக்கிற என்றான் வருண். இல்ல, காலையில அந்த பொண்ணை போட்டு அப்படி அடிச்சிங்க, அது சும்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்றாள் வந்தனா. சும்மா தெரியாம வராசிட்டு போனாலே விடமாட்டா, வில்லங்கம் ஏதாவது வில்லத்தனமா பண்ணதான் செய்யும் என்றான் வருண். போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாளோ என்றாள் வந்தனா. போலீஸ் ஸ்டேஷன் வாசலே அவளை வெளியே காரி துப்பி அனுப்பிடும். அந்த பக்கமா போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ கூப்பிட்டான்னு பஞ்சாயத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அவ கண்ணுல ஒரு மரண பயத்தை பார்த்தேன் என்றான் வருண். மிச்ச பணத்தை கொடுக்காம போனா என்ன செய்வீங்க என்றாள் வந்தனா. சித்தப்பா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க என்றாள் ரீலா. அப்படியா, சரிம்மா, நீ போ, நான் போய் பாத்துக்கிறேன் என்றான் வருண். அவன் வெளியே செல்லும் பொழுது சந்தியாவின் அப்பா வந்திருந்தார். சார், எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வந்தனா, காஃபி போட்டு கொண்டு வா என்றான் வருண். நீங்க உள்ள வாங்க சார் என்று அவரை உள்ளே அழைத்து சென்றான். எப்போதும் நான் வீட்டுக்கு வரும்போது கஜேந்திரன் தான் வந்து கூட்டிட்டு போவான். அவன் வருவான்னு நான் வெளியே நின்னுட்டு இருந்தேன் என்றார் சந்தியாவின் அப்பா. என்ன சார் பண்றது, எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும் என்றான் வருண். வந்தனா இருவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். நதிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படிப்பா இருக்கு என்றார் சந்தியாவின் அப்பா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க சார். இன்னும் எந்த தகவலும் வரல. நாங்களும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் என்றான் வருண். ஓ அப்படியா, சரிப்பா. அவர் பையிலிருந்து பணத்தை எடுத்து சந்தியா உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னா. அவளை நம்பி ஏன்பா கம்பெனியை கொடுக்குறீங்க? இருக்கிறதே ஒழுங்கா வச்சுக்க மாட்டா. இருக்கிறத விட்டு எதுக்குப்பா பறக்கிறத ஆசைப்படுறான்னு தெரியல. வாங்கி வச்சிருந்த கொஞ்சம் நல்ல பேரையும் கெடுக்க வச்சுட்டா என்றார் சந்தியாவின் அப்பா. காலையில வந்து யாரையும் வாங்க விடாம எனக்கு தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறா. என்ன சார் பண்ண சொல்றீங்க என்றான் வருண். வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க தான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்குது. பெத்தவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் அது ஆப்போசிட்டா நடக்குது என்றார் சந்தியாவின் அப்பா. அருகில் இருந்த வந்தனா, அவர் பொண்ணு அடிச்சதுக்கு சாரி கேளுங்க என்று சைகை காட்டிக் கொண்டிருக்கிறாள். இப்ப கூட பாரு, எங்கேயோ போய் கீழே விழுந்து எழுந்து வந்திருக்கு. அங்கங்க காயம். ஹாஸ்பிட்டல் போய் காட்டிட்டு வீட்டுல போய் விட்டுட்டு வரேன் என்றார் சந்தியாவின் அப்பா. என்ன சார் சொல்றீங்க? எங்க விழுந்தாங்களாம்? கார்ல தானே போயிட்டு வருவாங்க, எப்படி விழுந்தாங்களாம்? பார்த்து இருக்க சொல்லுங்க சார் என்றான் வருண். நம்ம சொன்னா எங்கப்பா கேட்கிறா? இதெல்லாம் எங்கன்னா போய் பட்டு தான் திருந்தோம். சரிப்பா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று விடை பெற்றார் சந்தியாவின் அப்பா. அவர் புறப்படும் சமயத்தில், இருங்க சார், டிஃபன் சாப்பிட்டு போலாம் என்றார் வருண். இல்லப்பா, பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன் என்று விடை பெற்றுக்கொண்டு சென்றார் சந்தியாவின் அப்பா. அவர் சென்ற பிறகு ஒட்டிப்பாம்பு அடங்கிடுச்சு போல. சரி, பணம் கைக்கு வந்துருச்சு. நான் பேங்க் போயிட்டு வரேன். திலீப் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு என்றான் வருண். கொஞ்ச தூரம் சென்றவன் திரும்பி வந்து, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் தெரியுமா என்று கேட்கிறான் வருண். இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க என்றாள் வந்தனா. நம்ம கொஞ்சம் ஊர் சுத்துறதை நிறுத்திட்டு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்னு கத்துக்கிட்டேன் என்றான் வருண். உங்களை மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுல இருந்து நானும் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் என்றாள் வந்தனா. நீ சொன்னது எனக்கு புரியல. நதி சொல்லி கொடுத்தது நச்சுன்னு நடுமண்டையில இறக்குன மாதிரி இருக்கு. சரி சரி, நான் கிளம்புறேன் என்றான் வருண். அவன் பாதி வழியில் செல்லும் பொழுதே வந்தனாவிடம் இருந்து வருணிற்கு அழைப்பு வந்தது. ஹலோ, சொல்லு வந்தனா, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்கிறான் வருண். திலீப் பேசினாங்க என்றாள் வந்தனா. என்ன சொன்னா? நதி இப்ப எப்படி இருக்கலாம் என்று கேட்கிறான் வருண். இப்ப பரவாயில்லன்னு சொன்னா, ஆனா வீட்டுக்கு வர 20 நாள் மேல ஆகுமா. ஃபுல்லா சரியானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவாங்களாம் என்றாள் வந்தனா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு வந்தனா. சரி, நான் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வரேன் என்றான் வருண். நதி நலம் பற்றி விசாரித்த அனைவருக்கும் வந்தனா போன் பண்ணி அவளின் உடல் நலம் தேறி இருக்கும் நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொண்டாள். வந்தனாவிடம் ரீலா அதிகம் பேசியது கிடையாது. நதி சித்திக்கு ஏதாவது ஆயிடுமானு பயந்துட்டு இருந்தேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு சித்தி என்று ரீலாவின் கண்கள் கலங்கியது. ஏன் அழுகிற என்றாள் வந்தனா. நதி சித்தி சரியானது கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் என்னன்னு தெரியல, ஏதோ கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு என்றாள் ரீலா. அம்மாவை நினைச்சு கஷ்டமா இருக்கா என்றாள் வந்தனா. என்னன்னு சொல்ல தெரியல. தப்புன்னு தெரிஞ்சும் அதை பண்ற அளவுக்கு அம்மாவுக்கு என் மேல அவ்வளோ பாசமா? இதைத்தான் கண்மூடித்தனமான பாசம்னு சொல்றாங்களோ? அம்மாவை நினைச்சு ஒரு பக்கம் கோவம் வருது, அழுகையும் வருது. வெளியே போக பிடிக்காம வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால, இல்ல அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்னு போய் அம்மா என் அழகு போயிடுச்சுன்னு சும்மா சும்மா சொல்லிட்டு இருந்ததுனாலயான்னு தெரியல. அம்மாவை தப்பு பண்றதுக்கு தூண்டி விட்டது நானா தான் இருந்திருப்பேன்னு தோணுது. அதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்களோ என்றாள் ரீலா. ரீலா, நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு தோணுது என்றாள் வந்தனா. இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் வருண் உள்ளே வருகிறான். ரீலா, சாப்பிட்டியாமா என்று கேட்கிறான். சாப்பிட்ட சித்தப்பா என்றாள் ரீலா. ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? உடம்பு தான் சரியில்லையா என்றான் வருண். அவன் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவளையே வருத்திட்டு இருக்கா என்றாள் வந்தனா. சொன்னாலும் சொல்லனாலும் எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் சித்தப்பா என்றாள் ரீலா. நீ சின்ன பொண்ணு ரீலா, நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். உனக்கு சொல்லி கொடுத்தவங்க சரியான வழியை சொல்லியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நடந்தது எல்லாத்தையும் ஓரம் தள்ளி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி.
என்றான் வருண். சரிங்க சித்தப்பா. சித்தப்பா நாளைக்கு தீனாவை பார்க்க வெளியே போயிட்டு வரட்டுமா என்று கேட்கிறாள் ரீலா. அவள் கேட்டவுடன் யோசிக்கிறான் வருண். சரி போ, ஆனா கரெக்டா 1 மணி நேரம் தான். பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு மட்டும்தான் போகணும், சரியா என்றான் வருண். சரிங்க சித்தப்பா. பின்பு ரீலா அங்கிருந்து சென்றாள். என்ன கேட்ட உடனே பர்மிஷன் கொடுத்துட்டீங்க என்றாள் வந்தனா. நீ ஒன்னு கவனிச்சியா? அவ வீட்டை விட்டு வெளியே போகும்போது யார்கிட்டயும் கேட்டுட்டு போக மாட்டா. எங்க போறான்னு கூட சொல்லிட்டு போக மாட்டா. ஆனா இப்போ போகட்டுமான்னு கேட்கிறா. அவகிட்ட ஒரு உண்மை இருக்கு. தப்பு பண்ண மாட்டான்னு நம்பிக்கை அனுப்பி வைக்கலாம் என்றான் வருண். சிங்கப்பூர் மருத்துவமனையில் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தகவல் கொடுத்த என்று திலீப்பிடம் கேட்கிறார் மருத்துவர் மதன். நதி நல்லா இருக்கிறா, இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான்னு சொல்லி வச்சிருக்கேன் என்றான் திலீப். திலீப், நீ மனசு உடைச்சிடாத, இன்னும் 2 நாள்ல முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும் என்றான் மதன். ஊருக்கு திரும்பி போனா நதி கூட மட்டும்தான் போவேன் என்று சோகமாய் சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் திலீப். சில நிமிடங்களுக்கு பிறகு மதன், திலீப் உள்ள போய் நதியை பார்க்க சொன்னாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வா என்று தகவல் சொன்னான். எப்பொழுது அவளை அருகில் பார்க்க விடுவார்கள் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்த திலீப்க்கு இது ஆறுதலாக இருந்தது. உடனே அவள் இருக்கும் அறைக்கு வேகமாக செல்கிறான் திலீப். எப்பொழுதும் போல் கண்களை மூடிக்கொண்டுதான் இருக்கிறாள். அவள் கண்கள் அவனை பார்க்குமா என்பது அவனது எதிர்பார்ப்பு. அவளுக்கு அருகில் சென்று மண்டியிட்டு அமர்ந்தான். அவளது பிஞ்சு கரத்தை தன்னுடைய இரு கைக்குள் மூடிக்கொண்டு, உன்னை முதல் முறையா பார்த்ததுல இருந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதான் கடவுள் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க வேணும்னு நினைக்கிறாரு போல. நான் பண்ண தப்புக்கெல்லாம் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உன்னோட உயிர் பிரிந்து எனக்கு நீ கொடுக்குற தண்டனையை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. வீட்டுல யாருக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. நீ சேர்த்து வச்ச உறவுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றமா இருக்கும். சில துளிகள் கண்ணீர் சிந்தி மிகவும் உருக்கமாக அழுதான். அவரது தோளின் மீது கை வைத்த மதன், உன்கிட்ட டாக்டர் எல்லாம் பேசணும்னு சொல்றாங்க, வா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் என்றார் டாக்டர் மதன். கண்களை துடைத்துக் கொண்டு மதனுடன் செல்கிறான் திலீப். அந்த இடத்தில் 2 மருத்துவர்கள் உட்கார்ந்திருந்தனர். உங்க 2 பேர்ல நதியோட உறவினர் யாரு என்று கேட்டனர். சார், என்னோட பேர் திலீப். நைல் நதியோட ஹஸ்பண்ட் நான் தான். இப்போ அவளுக்கு எப்படி இருக்கு? நாங்க வந்து 28 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நீங்க எந்த தகவலுமே சொல்லாம இருக்கீங்க. நதி இன்னும் கண்ணை திறந்து கூட பார்க்கல. நீங்க அவளை உயிரோட திருப்பி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் என்றான் திலீப். திலீப், நீங்க அவசரப்படாதீங்க. 2 நாளா சரி பண்ணி எங்களால வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பக்க விளைவுகளால கொஞ்சம் கொஞ்சமா சாகுற மாதிரி ஆயிடும். அவங்க இப்போ ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்கன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முயற்சி செய்யறோம் என்றார் ஒரு மருத்துவர். நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அவளுக்கு வேற ஏதாவது ஆயிடுச்சுனா என்று கேட்டான் திலீப். ஒவ்வொரு செகண்ட்ஸும் அவங்கள நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. மதன், ஏதாவது தகவல்னா நாங்களே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றோம். இப்போ நீங்க திலீப்பை கூட்டிட்டு போங்க என்றார் அந்த மருத்துவர். இருவரும் வெளியே வந்தனர். டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க என்று கேட்கிறான் திலீப். ஆமா திலீப், ஆனா அவங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நதி சரியானா போதும், உடனே சரியாகணும்னு நினைக்கிறது தப்பு தானே. அப்புறம் அவ தான் பின்னாடி கஷ்டப்படுவா என்றார் மருத்துவர். வருஷம் ஃபுல்லா இருக்க சொன்னா கூட இருக்கிற, எனக்கு என் நதி உயிரோட வந்தா போதும். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நதி உயிரோட வருவான்ற நம்பிக்கையோட இருக்காங்க. அது சிதைற மாதிரி எதுவும் ஆகக்கூடாது என்றான் திலீப். ஆரம்பத்துல நீ தான் நதிக்கு ஒன்னும் ஆகாதுன்னு எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருந்த. ஆனா நீயே இப்படி பேசினா எப்படி திலீப்? தைரியமா இரு என்றார் டாக்டர். சில வாரங்களுக்கு பிறகு ஊரில் உள்ள சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த மாளிகை வீட்டுல என்ன ஆச்சு? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, ஏதோ கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். ஆமா, கடைக்கு காலையில போகும்போது நானும் பார்த்தேன். ஒரே கூட்டமா இருந்துச்சு. என்ன விஷயம்னு தெரியல. ஏதாவது ஃபங்க்ஷனா இருக்குமோ? பார்த்தா அப்படி தெரியல. ஃபங்க்ஷனா இருந்தா எவ்வளவு ஆடம்பரமா பண்ணுவாங்க. இப்ப அது மாதிரி எதுவும் இல்லையே. சரி, என்னமோ, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று பேசிக் கொண்டிருந்தனர். திலீப் சிங்கப்பூருக்கு சென்று சில வாரங்கள் கடந்தது. தற்போது மாளிகை வீட்டின் என்ன ஆச்சு? கிஷோரின் அம்மா, அப்பா, மனைவி, அவனுடைய இரட்டை பெண் குழந்தைகள் மாளிகை வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். தர்ஷன் மற்றும் அவனுடைய மனைவி கார்த்திகா இருவரும் வந்திருக்கின்றனர். கார்த்திகா கருவுற்றிருக்கிறாள். நதியுடைய ஊரிலிருந்து சிலர் வந்திருக்கின்றனர். இவர்களுக்கெல்லாம் என்ன தகவல் கிடைத்தது? எதற்கு வந்திருக்கிறார்கள்? ஏர்போர்ட்டிற்கு சென்று ஆம்புலன்ஸ் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறது. குட் மார்னிங் மேடம், சிங்கப்பூர்ல இருந்து வர ஏரோப்ளேன் எத்தனை மணிக்கு வரும் என்று கேட்கிறார் ஆம்புலன்ஸ் டிரைவர். சார், அது 1 மணி நேரம் லேட்டா தான் வரும் என்று பதில் கூறினார். சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு என்று ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கும் இங்கும் நடந்து கொண்டு கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு வருண் வருகிறான். சார், 9 மணிக்கு வரும்னு சொன்னீங்க, ஆனா 1 மணி நேரம் லேட்டா வருமா? விசாரிச்சுட்டு தான் வந்தேன் என்றான் ஆம்புலன்ஸ் டிரைவர். ஓ அப்படியா என்றான் வருண். நீங்க ஏன் சார் பதட்டமா இருக்கீங்க என்றான் ஆம்புலன்ஸ் டிரைவர். ஒன்றும் இல்ல, ஃப்ளைட் வந்த பிறகு எனக்கு கால் பண்ணுங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் வருண். ஃப்ளைட் வர தாமதமாகும் என்று வந்தனாவிற்கு கால் பண்ணி சொன்னான். வீட்டில் உள்ள அனைவரும் வாசலிலேயே உற்று பார்த்து கொண்டிருக்கின்றனர். வாட்ச்மேனும் சாலையை பார்த்து கொண்டிருக்கிறார். 1.5 மணி நேரத்திற்கு பிறகு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு என்று வாட்ச்மேன் சத்தமாக உள்ளே உள்ளவர்களுக்கு தகவல் சொல்கிறான். ஆங்காங்கே உட்கார்ந்திருந்த அனைவரும் வாசல் அருகே வந்து நின்றனர். 2 கதவுகளையும் விசாலமாக திறந்து விடுகிறான் வாட்ச்மேன். பின்னர் ஆம்புலன்ஸின் பின்புறமாகவே உள்ளே ஓடி வருகிறான். ஆம்புலன்ஸ் வீட்டிற்கு முன்பாக வந்து நின்றது. முன்புறமாக உட்கார்ந்திருந்த வருண் இறங்கி வந்து பின்புறமாக உள்ள கதவை திறக்கிறான். முதலில் திலீப் இறங்கினான். பின்பு திலீப் உள்ளே கை நீட்டினான். அவனது கையை பிடித்துக்கொண்டு நதி இறங்கி வந்தாள். அங்கிருந்த அனைவரையும் அவளது கண்கள் பார்த்து புன்னகைத்தது. உங்க எல்லாரையும் திரும்பி பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன் என்றாள் நதி. எங்க எல்லாரையும் விட்டுட்டு உன்னால போக முடியாதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் நதி என்று அவளை சூழ்ந்திருந்தவர்கள் கூறினர். எல்லாருடைய முகத்திலும் உண்மையான மகிழ்ச்சி தெரிந்தது. நதி அப்படி என்ன மாயம் செய்தாள் என்று தெரியவில்லை. எல்லாருடைய மனசிலையும் ஏதோ ஒரு மூலையில் இடம் பிடித்து வைத்திருக்கிறாள். அனைவரும் மாறி மாறி நதியிடம் பேசிக் கொண்டிருந்தனர். யாருக்கு பதில் சொல்வது என்று திணறிக் கொண்டிருக்கிறாள் நதி. அண்ணா, டாக்டர் மதன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்யல. நம்ம நதி உயிரோட வர்றதுக்கு அவர்தான் முக்கியமான காரணம். அவருக்கு இப்ப பணம் ஏதாவது கொடுக்க முடியுமா என்று கேட்கிறான் திலீப். நான் போய் கொண்டு வரேன், நீ அவர்கிட்ட பேசிட்டு இரு என்றான் வருண். சரிங்க அண்ணா என்றான் திலீப்.
நதிகிட்ட இப்ப பேச முடியாது போல, ரொம்ப பிஸியா இருக்கிறா என்றார் டாக்டர் மதன். ஆமா டாக்டர், அந்த கூட்டத்துக்குள்ள போய் பேசிட்டு வர முடியாது என்றான் திலீப். இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் பணத்தை கொண்டு வந்து திலீப்பிடம் கொடுக்கிறான் வருண். டாக்டர், நீங்க செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னால முடிஞ்சது. இந்த பணத்தை வச்சுக்கோங்க டாக்டர் என்றான் திலீப். அச்சோ திலீப், நான் பணத்துக்காக இந்த உதவியை செய்யல, ஒரு நன்றி கடன் தீர்ப்பதற்காக தான் செஞ்சேன் என்றார் மருத்துவர். என்ன சொல்றீங்க டாக்டர், புரியல என்றான் திலீப். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நதியோட அப்பா செவிலியர். என்னோட அம்மா பிரசவ வழியில ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் யாருமே இல்லையா. சாகர நிலைமையில இருந்த எங்க அம்மாவையும் என்னையும் காப்பாத்தினது நதியோட அப்பா தான். ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா என்ன கூட்டிட்டு போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, அன்னைக்கு நதி அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தா. அப்பதான் என்ன காப்பாத்தின அவரோட பொண்ணு தான் நதின்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து என்னை கஷ்டப்படுத்தாதீங்க என்றார் டாக்டர் மதன். சரிங்க டாக்டர் என்றான் திலீப். நதியை பார்க்கலான்னு வந்தேன், சரி இன்னொரு நாளைக்கு வரேன் என்றார் மருத்துவர். இருங்க டாக்டர், பேசிட்டு போங்க, நான் நதியை கூட்டிட்டு வரேன் என்றான் திலீப். வேணாம் திலீப், டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் நாளைக்கு வந்து பார்க்கறேன் என்றார் டாக்டர். அந்த நாள் முழுவதும் மாளிகை வீட்டில் ஒரே கொண்டாட்டம். இன்னும் சில நாட்களில் ரீலா மற்றும் தீனா இருவருக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது. அன்று இரவு ஜன்னல் வெளியே கூரை வீட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் நதி. என்ன மேடம், ரொம்ப பிஸியா இருந்தீங்க போல என்று கேட்கிறான் திலீப். அப்படிலாம் இல்ல, உங்க பூஜா நீ வந்ததுல இருந்து பாக்குறேன், எங்க போனாங்க என்று கேட்கிறாள் நதி. இவ்வளவு நாள் கம்பி எண்ணிட்டு இருந்தா, இப்போ நீ ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி அவங்க அம்மா வீட்டுல இருக்கா என்றான் திலீப். அப்படியா, எதுக்காக என்று கேட்கிறாள் நதி. அந்த தீய சக்தியை பத்தி அப்புறமா சொல்றேன் இப்போ என்றான் திலீப். சரி திலீப், சொல்லு நதி என்றான் திலீப். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்று கேட்கிறாள் நதி. அவளின் அருகில் சென்று காற்றில் விளையாடி கொண்டிருக்கும் அவளது மயிரிலைகளை காதோரம் சேர்த்து வைத்துவிட்டு, உன்னை சுமக்கிறது எனக்கு கஷ்டம் இல்ல, சுகமாதான் இருக்கு என்றான் திலீப். அவனது மார்பில் சாய்ந்த நதி, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க திலீப், என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் உன்னை விட்டா எனக்கு யாருமே கிடையாது என்றான் நதி. நீ என்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் உன் பின்னாடி வந்துட்டே தான் இருப்பேன். உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு. லவ் யூ நதி என்றான் திலீப். என்றான் நதி. இவர்களின் காதல் பயணம் இனியும் தொடர்கிறது. அவளின் நிறம் பேசும் இந்த கதைக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்பவே நன்றி. இதோட கதை முடியல.